இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஒரு மேடையில் பேசியிருப்பார். இது மாதிரி எனக்கு சில பேர் பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, அது யாருன்னு தெரியும். இப்போ அவருக்கு அந்த இடத்துல யார் பிரச்சனை கொடுக்குறாங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, காமனாக இங்கே யாருக்குமே யாரும் பிரச்சனைலாம் கொடுக்குறது இல்லைங்க. இங்கே நம்மளே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நாம் போகும்போது நம்ம வளர்ச்சி இன்னொருத்தனுக்கு பிடிக்கல, அவன் நமக்கு பிரச்சனை கொடுக்குறான்னு நினச்சிக்கிறோம். லாஜிக் என்னென்னா, இப்போ வந்துட்டு மணிரத்னமும் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது அவர் இன்னொருத்தருடைய படத்தை எடுத்து பாதி நின்ற படத்தை எடுத்து படம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வளர்ந்து மௌனராகம்ன்ற ஒரு படம் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறுது. பட் இன்றைய தேதியில் வந்துட்டு நாமெல்லாம் என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னா நீங்களும் நானும் சிலருக்கு போய் செல்லரை விட்டறிவோம். பிரதீப் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாருப்பா, அஸ்வத் எவ்வளோ கஷ்டப்பட்டு. இப்போ நிலவுக்கு என் மேல் நடிக்கும் அந்த படமும் ரிலீஸ் ஆயிருக்கு, டிராகன் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ டிராகனுக்குலாம் வரவேற்பு நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் செய்யாத வேலையே இல்லை இண்டஸ்ட்ரியில் அப்படின்னும் போது, இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிற தனுஷுக்கு டிராகன் படத்தையோ இல்லை பிரதீப்பையோ வந்துட்டு மொக்க பண்ணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. இது தனுஷ் படம் கிடையாது, தனுஷ் இயக்குன படம். இதே இந்த இடத்துல வந்துட்டு தனுஷ் நடித்த ராயன் வந்துருச்சுன்னு வைங்களேன், டிராகன் எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி, ராயன் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். திடீர்னு என்னன்னே தெரிலங்க, என் படம் வந்துட்டு வரதுக்கு ரிலீஸே ஆக மாட்டேங்குது, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தனுஷ் மேலே பேசுவீங்க. பேசணும்னு நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்பீங்க. கேட்கும்போது இதை பற்றி நான் ஒரு டாக் போயிட்டே இருக்கேன் இண்டஸ்ட்ரியில். இந்த டாக்கு டிராகன் படத்துக்கு நல்லது. மதகஜராஜான்னு ஒரு படம் 12 வருஷமாக ஏன் வரலன்னு எவனுக்குமே தெரில. அப்போது இவங்கெல்லாம் பேசுறது இல்லை, ஏன்னா இவங்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க விஷால் வந்து 12 வருஷம் படம் நடிச்சு அது ரிலீஸ் ஆக முடிச்சுட்டு. ஆனால் அவருக்கெல்லாம் பார்த்தோன்னா 12 வருஷம் படம் நடிச்சு ரிலீஸ் ஆகும் போது அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு இருக்குது. ஆனால் இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்குலாம் பார்த்தா இது அப்கமிங் மூவி. ஸோ இதில் பிரச்சனை கொடுக்குறப்ப அவங்க எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க சொல்லுங்கள். என்னதான் பிரதீப் மாதிரியான நாட்களுக்கு பிரச்சனையே கொடுக்குறான்னு வைங்களேன், தயாரிப்பாளர் ஒன்றும் வந்துட்டு டொக்கு கம்பெனி கிடையாது, இல்லை உப்மா கம்பெனி கிடையாது. ஒரு ஏஜஸ்னுடைய படம் வராமல் இருக்காது. ஒரு 100 கோடி 200 கோடி சம்பளம் கொடுத்து அதுக்கப்புறம் பட்ஜெட்டை போட்டு பண்ணக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் ஏஜிஎஸ். அப்போ தனுஷ் வந்துட்டு ஏஜிஎஸை பகச்சிக்கணுன்ற தேவையில்லைல்ல, எல்லாத்தையும் பகச்சிட்டு அவர் யாரோட போய் படம் பண்ணுவார்? கஷ்டப்பட்டு வந்தாங்கன்றீங்க இல்லையா, கஷ்டப்பட்டு ஏன் வந்தாங்க? மக்களுக்கு சேவை செய்வாங்க, அவங்கள வளர்த்துக்கு தானே. எஸ்டிஆர் மாதிரி நாட்கள் லைஃப்லாம் சக்ஸஸ் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. ஸோ எவ்வளோ தோல்வி வந்தாலும் திரும்பி மேலே வந்துடுவாங்க. ஸோ இதுதான் எஸ்டிஆருக்கும் சிவகார்த்திகேயன் பிரதீப் மாதிரி நாட்களுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன நடந்தாலும் தனுஷ் மேலே ஒரு பழியை தூக்கி போட்டுறாங்க. யாருக்கு டிவோர்ஸ் நடந்தாலும் தனுஷ் மேலே பழி. ஏற்கனவே ஒன்று இருந்துச்சுல்ல, இவராக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம திருப்பி சொல்கிறதுடைய விளைவில் தான் தனுஷ் அவர்கள் திருப்பி எல்லார் கூடயும் கெடுத்த மாதிரியும், எல்லார் வாழ்க்கையும் கெடுத்த மாதிரியும், எல்லார் பொண்ணுங்க பின்னாடியும் போன மாதிரியும் ஒரு இமேஜ் கிரியேட்டே இருக்குது. நாம தான் காரணம், தனுஷ் காரணம் கிடையாது. இப்போ இது மாதிரி அஸ்வத் ஆகட்டும் பிரதீப் ரங்கநாதன் ஆகட்டும் 2 பேருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஆனால் இப்போ எந்த இடத்துல வந்து நிற்கிதுன்னா, சிவகார்த்திகேயனுக்குமே இந்த பிரச்சனை வந்துச்சு. இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஒரு மேடையில் பேசியிருப்பார். இது மாதிரி எனக்கு சில பேர் பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, அது யாருன்னு தெரியும். இப்போ அவருக்கு அந்த இடத்துல யார் பிரச்சனை கொடுக்குறாங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, காமனாக இங்கே யாருக்குமே யாரும் பிரச்சனைலாம் கொடுக்குறது இல்லைங்க. இங்கே நம்மளே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நாம் போகும்போது நம்ம வளர்ச்சி இன்னொருத்தனுக்கு பிடிக்கல, அவன் நமக்கு பிரச்சனை கொடுக்குறான்னு நினச்சிக்கிறோம். லாஜிக் என்னென்னா, இப்போ வந்துட்டு மணிரத்னமும் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது அவர் இன்னொருத்தருடைய படத்தை எடுத்து பாதி நின்ற படத்தை எடுத்து படம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வளர்ந்து மௌனராகம்ன்ற ஒரு படம் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறுது. அவர் எங்கேயும் போய் நான் வந்துட்டு கஷ்டப்பட்டேன், என்ன நான் வந்துட்டு இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்ற மாதிரி எனக்கு கதைகள்லாம் சொல்கிறதில்ல. பட் இன்றைய தேதியில் வந்துட்டு நாமெல்லாம் என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னா நீங்களும் நானும் சிலருக்கு போய் செல்லரை விட்டறிவோம். பிரதீப் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாருப்பா, அஸ்வத் எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதை விட 100 பேர் கஷ்டப்பட்டு வாய்ப்பே இல்லாமல் இருக்கான். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் உங்கள் கஷ்டத்தை பற்றி பேசுறது வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். லப்பர் பந்து டைரக்டர் கூட ஒரு இடத்த சொல்லுவார் இல்லையா, நான் கஷ்டப்பட்டு வந்தேன், என்னுடைய தேவைக்காக நான் டைரக்டர் ஆனேன், அந்த கதை உங்களுக்கு எதுக்குன்றார் இல்லையா. இந்த புரிதல் மக்களுக்கு இருந்துச்சுனாலே பிரதீப் மாதிரியோ அஸ்வத் மாதிரியோ யாருமே அவங்களோட கஷ்டங்களை வந்துட்டு வெளியில் பெருசாலாம் பேசிக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஜெயிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுடைய கஷ்டமான காலத்தை பற்றி கேட்க யாருக்குமே இங்கே நேரம் இல்லை. அது வந்துட்டு உங்களுடைய சுய விளம்பரம் தான். நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயிச்ச ஒருத்தவங்க பேசுகிறான் இல்லையா, எனக்கு வந்து கஷ்டம் கொடுத்தாங்க அப்படின்னு. கஷ்டம் கொடுத்தாங்க கொடுக்கலன்றதுலாம் வேறு. இப்போ ஜெயிச்சிட்டிங்கல்ல, கூட உங்களுக்கு கஷ்டம் கொடுத்த எல்லாருமே இப்போ திருப்பி உங்களோட சேர்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு படமும் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக காலங்கள் மாறும் இல்லையா. மாறினதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு மனிதர்களுக்குள்ளேயே ஒரு சின்ன புத்தி ஒன்று இருக்கும். நீ என்னை இப்படி பண்ணல, அதை நான் மேடையிலே நின்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முன்னாடி வச்சுட்டு சொல்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு விஷயமே தவிர்த்து, மற்றபடி என்னை போட்டு வந்துட்டு வளர விடாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலையெல்லாம் வந்துட்டு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா உங்களுடைய திறமையை புரிந்து கொள்ளாத வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி உங்களை ஏற்றுக்காது, தள்ளி வைக்கும். ஒன்ஸ் உங்களோட திறமையை புரிஞ்சுக்கிச்சு, நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி உங்களை தலையில் தூக்கி வச்சுக்கோம். அவ்வளவுதான். இந்த இண்டஸ்ட்ரியில் குறை சொல்லி ஒரு யூஸும் கிடையாது. நாம் நம்மளோட திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு எப்படியாவது யார் மூலியமாக கிடைச்சிருச்சுன்னா இந்த இண்டஸ்ட்ரி நம்மளை தலையில் வச்சு கொண்டாங்க. இப்போ நிலவுக்கு என் மேல் நடிக்கும் அந்த படமும் ரிலீஸ் ஆயிருக்கு, டிராகன் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ டிராகனுக்குலாம் வரவேற்பு நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது தனுஷ் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு நிலைன்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் கமல்ஹாசனுக்கு அப்புறம் ஒரு நடிகரை வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வச்சு யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நான் சொல்கிறது வந்துட்டு அவர் அந்த இடத்துக்கு போயிட்டாரு அடுத்த கமல் ஆகிட்டாருன்னா நான் சொல்லலை, அந்த இடத்துல வச்சு யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா இன்றைய தேதியில் வந்துட்டு தனுஷ் தான் அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு மனிதராக இருக்காரு.
அவர் செய்யாத வேலையே இல்லை இண்டஸ்ட்ரியில் அப்படின்னும் போது இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிற தனுஷுக்கு டிராகன் படத்தையோ இல்லை பிரதீப்பையோ வந்துட்டு மொக்க பண்ணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அப்படி இருக்க தனுஷ் வந்து எதுக்கு பிரதீப் மாதிரி ஆட்களை வந்து நசுக்க பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் வருது. இல்லை உண்மைதான். ஆனால் வந்துட்டு இவங்கெல்லாம் யாரும் நசுக்கிறதே கிடையாது. நமக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இண்டஸ்ட்ரியிலேயே நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம்னா டக்குன்னு வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போவாங்க தனுஷரோட படம்லாம் வருது இல்லை, இந்த மாதிரி சில குழப்பங்கள் வரதா செய்யும்னு ஒரு பிட்டை போட்டோம்னா உடனே ப்ரெஷரில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரால் தான் நமக்கு பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான புரிதலில் வந்துடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே தனுஷன் இல்லை, எந்த ஒரு பெரிய நடிகருக்குமே இன்னொரு வளரும் நடிகரை நசுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேவையே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு நிலவுக்கு என்மையில் என்னடி கோவத்தை விட டிராகன் வந்துட்டு நல்லா பேர் வாங்குது. ஏன்னா அது பேர் வாங்கும். என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே பிரதீப் இருக்கிற ட்ராக் ரெக்கார்டு. லவ் டுடேன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அடுத்து எல்லைக்கேன்னு ஒரு படம் வரப்போகுது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு படம் பண்ணுறாரு. ஏற்கனவே அஸ்வத் மாரிமுத்து ஒரு பயங்கர ஹிட் கொடுத்துரு. ஸோ இந்த காம்பினேஷன் இதெல்லாம் தாண்டி ஏஜிஎஸ் வந்துட்டு அண்மை காலமாக தொட்டதெல்லாம் கோல்டு ஆகுதுன்னும் போது இந்த ஒரு மேஜிக் இருக்கு. ஆனால் இதில் வந்துட்டு தனுஷ் மட்டும் தான் மேஜிக். ஸோ தனுஷ் வந்துட்டு ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு படம் பண்றாரு அப்படிங்கிறது தான் இங்க ஒரு விஷயமே தவிர்த்து இது தனுஷ் படம் கிடையாது, தனுஷ் இயக்குன படம். இதே இந்த இடத்துல வந்துட்டு தனுஷ் நடிச்ச ராயன் வந்துருச்சுன்னு வைங்களேன், டிராகன் எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி ராயன் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். என்ன லாஜிக் என்னன்னா அது தனுஷ் படம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம்லயே தனுஷ் வந்துட்டு வேற ஒரு ஆட்களினுடைய படத்தை தடுக்கிறது கிடையாது. இது வரைக்குமே ஹிஸ்டரியில் நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களோட தனுஷ் படம் மோதிக்கிட்டே இருக்கும். அந்தந்த டைம்ல தனுஷனுடைய படம் வெற்றி ஆகிட்டே இருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இப்போ காவலன் ஆடுகளம்னு வருதுங்க, ஆடுகளம் தான் பயங்கரமா ரீச் ஆகுது. இப்போ வந்துட்டு வில்லு படிக்காதவன் ஒன்றா வந்தது, வில்லு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கும், படிக்காதவன் வந்துட்டு கமர்ஷியலாக ஹிட் ஆகும். ஸோ தனுஷ் வந்துட்டு ஏற்கனவே விஜய் மாதிரி பெரிய பெரிய நடிகர்களோட தன்னுடைய படத்தை விட்டு முன்ன வந்தவர். இன்னைக்கு அவரோட வந்துட்டு அவரோட இன்னொரு அக்கமியான ஆட்கள் வந்துட்டு படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னும் போது அதை தடுக்கிற இடத்துல தனுஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா அவரே அப்படி தான் வந்திருக்காரு, அவரே அப்படி தான் வராருன்னும் போது அவர் நிச்சயமாக தடுக்கிறதுக்கான ஒரு சூழல் இல்லை. இது எப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பேசக்கூடிய ஒரு விதம். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் சென்சேஷனாக சொல்லணும் அப்படின்னு வைங்களேன், டக்குன்னு வந்துட்டு திடீர்னு என்னன்னே தெரிலங்க என் படம் வந்துட்டு வரதுக்கு ரிலீஸே ஆக மாட்டேங்குது, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தனுஷ் மேலே பேசுவீங்க. பேசணும்னு நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்பீங்க. கேட்கும்போது இதை பற்றி நான் ஒரு டாக் போயிட்டே இருக்கேன் இண்டஸ்ட்ரியில். இந்த டாக்கு டிராகன் படத்துக்கு நல்லது, நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் அந்த படத்துக்கும் ஒரு ப்ளஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் தான். என்னை வந்துட்டு என் படத்தை வர விடல, அவர் படத்தை வர விடல அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஜிவிஎம்லாம் துருவ நட்சத்திரம்னு ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமாக வரல, அவர் எத்தனை பேரை சொல்லலாம் இண்டஸ்ட்ரியில், யாரை வேணாலும் சொல்லலாம்ல. அந்த மனுஷனே என் படம் வந்துடும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. மதகஜராஜான்னு ஒரு படம் 12 வருஷமா ஏன் வரலன்னு எவனுக்குமே தெரியல. அப்போது இவங்கெல்லாம் பேசுறது இல்லை, ஏன்னா இவங்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு பேசக்கூடிய ஒரு தேவை இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரக்கூடிய ஜென்ரேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஒரு தாங்கக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல அது கம்மி. இதுக்கு முன்னாடி இந்த இயக்குநர்களுக்கோ நடிகர்களுக்கோ பல கஷ்டங்களை பார்த்து வந்ததுனால அவங்களுக்கு அந்த தாங்கிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு தன்மை ஜாஸ்தி. புதுசாக வர ஆட்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா சின்னதாக முடி கீழே உழுகுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஐயோ மொட்டை உழுகு போகுது வழுக்கு ஆக போகுதுன்ற அந்த ஒரு பதட்டம் வந்துடுது இல்லை. அதனால சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் தானே தவிர்த்து தனுஷுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஏங்க ஒரு ஹாலிவுட் ஆஸ்கர் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதருங்க இன்னைக்கு வரக்கூடிய டிராகன் எல்லாம் தடுத்து நிறுத்தணுங்கிற தேவை அவர் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ சிவகார்த்திகேயன் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர், பிரதீப் ரங்கநாதனும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். இது மாதிரி கஷ்டப்பட்டு வர ஆட்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருது. ஏன்னா அவங்க தான் மேடைகளில் இது மாதிரி சிவகார்த்திகேயன் சொல்லப்போனால் அழுவே செஞ்சார் ஒரு மேடையில். இப்போ பிரதீப் ரங்கநாதன் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க விஷால் வந்து 12 வருஷம் படம் நடிச்சு அது ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் அவருக்கெல்லாம் பார்த்தோன்னா 12 வருஷம் படம் நடிச்சு ரிலீஸ் ஆகும்போது அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு இருக்குது. ஆனால் இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்குலாம் பார்த்தா இது அப்கமிங் மூவி. ஸோ இதில் பிரச்சனை கொடுக்குறப்ப அவங்க எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க சொல்லுங்கள். என்னதான் பிரதீப் மாதிரி நாட்களுக்கு பிரச்சனையே கொடுக்குறான்னு வைங்களேன், தயாரிப்பாளர் ஒன்றும் வந்துட்டு டொக்கு கம்பெனி கிடையாது, இல்லை உப்மா கம்பெனி கிடையாது. ஒரு ஏஜிஎஸ்னுடைய படம் வராமல் இருக்காது, பிரச்சனை கொடுங்க கொடுக்காம போங்க. ஒரு ஏஜிஎஸ்னுடைய படம் தானு சார்னுடைய படம் இப்படி சில பிராண்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வராமலாம் இருக்காது. ஏன் பிரதீப்லேருந்து எல்லாருமே ஏஜிஎஸ் மாதிரியான ஒரு நிறுவனத்தில் போய் படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஷீல்டு மாதிரி அந்த படத்தை அப்படியே அழகாக டெலிவரி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சூப்பராக கொடுத்துருவாங்களே தவிர்த்து எந்த தருணத்திலையும் எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அந்த படத்தை வந்துட்டு பிளாக் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை பண்ணவே முடியாது யாராலையும். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தனுஷுன்னு இல்லை யார் நினைச்சாலும் அந்த படத்தை வந்துட்டு பிளாக் பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அதுக்கும் இதுக்குமான ஒரு சிக்கல்னு நம்ம ஒன்று பேசுகிறோம் இல்லையா, அதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா நாளைக்கு தனுஷ் ஏஜிஎஸ் படத்தில் படம் பண்ணுவார். இப்போ ஒரு சூழல் ஒன்று வரும். இப்போ இன்னைக்கு தேதியில் வந்துட்டு ஒரு 100 கோடி 200 கோடி சம்பளம் கொடுத்து அதுக்கப்புறம் பட்ஜெட்டை போட்டு பண்ணக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் ஏஜிஎஸ். அப்போ தனுஷ் வந்துட்டு ஏஜிஎஸை பகச்சிக்கணுன்ற தேவையில்லைல்ல, எல்லாத்தையும் பகச்சிட்டு அவர் யாரோட போய் படம் பண்ணுவார்? தனுஷ் வந்துட்டு எந்த காலத்தையும் செய்ய மாட்டாருங்க. கஷ்டப்பட்டு வந்தாங்கன்றீங்க இல்லையா, கஷ்டப்பட்டு ஏன் வந்தாங்க? மக்களுக்கு சேவை செய்வாங்க.
அவங்கள வளர்த்துக்கு தானே. ஸோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தால் கூட அவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் ஒரு சிக்கல் என்ன இருக்கும்னா, இன்செக்யூரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஏற்கனவே வந்துட்டு பரம்பரையாக இருக்கிறவங்களுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு நிலையான இடத்துல இருக்கிறவங்களுக்கு இன்செக்யூரிட்டி இருக்காது. இதுலனா என்ன 10 படம் வரும். இப்போ எஸ்டிஆர் எடுத்துக்கோங்க, அவர் விட்ட படங்கள்ங்கிறது ஏராளம், அவருக்கு இருக்கிற கான்ட்ரவர்சிங்கிறது ஏராளம், அவர் தோத்த படங்கள்ன்றது ஏராளம், அவருக்கு இன்செக்யூரிட்டியே கிடையாது. இன்றைக்கும் அந்த ஆள் வந்தார் அப்படின்னா 200 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் அடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா. இதுதான் அந்த ஒரு லெவலில் இருக்கக்கூடிய மனிதர்கள். புதுசாக நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வரும், ஏகப்பட்ட சிக்கல்களை தாண்டி, கடனை தாண்டி, வறுமையை தாண்டி நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது என்ன அப்படின்னா, சின்ன பிரச்சனை கூட நமக்கு என்ன ஆகிடும்னா பதட்டத்தை உண்டு பண்ணிடும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்கள் மேலே என் மேலே சுற்றி ஏமா வேலை இருக்கணும் எல்லார் மேலேயும் பழிய போடுவோம். அது நம்மளுடைய மனநிலை. ஏன்னா புதுசாக வந்திருக்கோம் இல்லையா, நம்மளால் தோல்வியை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா லைஃப் ஃபுல்லாக தோத்துட்டு சக்ஸஸை பார்த்துருக்கோம், திருப்பி இன்னொரு தோல்வி வந்துச்சுன்னா நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் எஸ்டிஆர் மேலே நாட்கள் லைஃப் ஃபுல்லாக சக்ஸஸ் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. ஸோ எவ்வளோ தோல்வி வந்தாலும் திருப்பி மேலே வந்துடுவாங்க. ஸோ இதுதான் எஸ்டிஆருக்கும் சிவகார்த்திகேயன் பிரதீப் மேலே நாட்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் ஒரு சின்ன நெருடல், சின்ன சிக்கல்னா கூட கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களால தாங்க முடியாது. அதில் வர வார்த்தைகள் தான் அதெல்லாம். இப்போ தனுஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டால் இப்போ அடுத்தடுத்து அவர் கையில் பல படங்கள் இருக்குது. புதுப்பேட்டை பார்ட் 2, வடசென்னை 2, அதேமாதிரி மார்வலில் கூட அவர் நெக்ஸ்ட் இடம்பெறதா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சுச்சிலிக்ஸ்க்கு பிறகுமே பார்த்தோம்னா என்ன நடந்தாலும் தனுஷ் மேலே ஒரு பழியை தூக்கி போட்டுறாங்க. யாருக்கு டிவோர்ஸ் நடந்தாலும் தனுஷ் மேலே பழி. இப்போ படங்களில் யாருக்காவது பிரச்சனை, தனுஷ் தான் பிரச்சனை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? எது வந்தாலும் தூக்கி தனுஷ் கணக்கில் போடு அப்படின்னு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்துட்டு இந்த ஸ்கூலில் ஒரு பையன் இருப்பான், ஏதாவது ஒரு தடவை திருடி இருப்பான். ஆனால் அடுத்த முறையிலேருந்து வந்துட்டு அவன் எப்போ யாருக்கு பென்சில் தொலைஞ்சாலும் பேனா தொலைஞ்சாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பையன் தான் மிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி தனுஷ் அவர்கள் வந்துட்டு இந்த ஒரு தடவை கூட ஒரு தப்பு பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதாவது 1-2 எங்கேயாவது இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னா, மீடியா நாம தான் அதை சொல்கிறோம், உள்ளுக்குள்ளே யாருமே வெளியில் வந்து சொல்லலை எனக்கு இவரை கொண்டு சிக்கல் அப்படின்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாம ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஆரம்பத்தில் இவரை கொண்டு தனுஷை கொண்டு ஒரு பிரச்சனை நம்ம எதையாவது ஒரு இடத்துல எழுதிட்டோம்னாலோ இல்லை வீடியோவாக பேசிட்டோம்னாலோ அடுத்தடுத்து வேற வேற ஆட்களுக்கு வேற சிக்கல் வரும்போது, ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு இல்லை அப்போ அவராக தான் இருக்கும், ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு இல்லை இவராக தான் இருக்கும்னு சொல்லி நம்ம திருப்பி திருப்பி சொல்றதுடைய விளைவில் தான் தனுஷ் அவர்கள் திருப்பி திருப்பி எல்லார் கூடயும் கெடுத்த மாதிரியும், எல்லார் வாழ்க்கையும் கெடுத்த மாதிரியும், எல்லார் பொண்ணுங்க பின்னாடியும் போன மாதிரியும் ஒரு இமேஜ் கிரியேட்டே இருக்கு. நாம தான் காரணம், தனுஷ் காரணம் கிடையாது. ஏன்னா அவருக்கு இதை தாண்டிய வேலை நிறைய இருக்குங்க. ஏன்னா ஒரு படம் இயக்குறாரு, படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, திடீர்னு பார்த்தா வந்துட்டு இன்னொரு படத்தில் போய் நடிக்கிறாரு, ஹாலிவுட்டில் போய் நடிக்கிறாரு. அவருக்கு 24 hours எப்படி பத்துதுன்றதே ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்க கூட அவருக்கு நேரம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இன்னொருத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிற அளவுக்கு தனுஷ் ஃப்ரீயாக இல்லை. அதுதான் உண்மை. ஓகே, நன்றி ப்ரோ. நன்றி பிரதர்.